ஃபேமிலியில் ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் வந்துட்டா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்று கூடி அழகாக அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிவிட்டு மட்டன், சிக்கன், எக்குன்னு நல்லா சூப்பரான ஒரு சமையல். அதிலும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, மட்டன் வெந்துட்டுருக்கும் பொழுதே சூப் எடுத்து குடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கே, சூப்பரோ சூப்பர். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா. இது உங்கள் ஹாப்பி சேலம் 360 யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலில் தாங்க காது குத்து விழா நடந்தது. காது குத்து முடிஞ்சவொடனே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ரெடி ஆகிட்டு இருந்தது. மொத்தம் ஒரு 20 kg சிக்கன் இருக்கும். அப்படியே அழகாக அப்படியே அள்ளி போட்டாங்க. ஸோ அதை நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா மசாலா நல்லா கலராக இருந்தது. 2 லேடிஸ் தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே அது எப்படா சீக்கிரம் இறக்கி வைப்பாங்கங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இப்படி திரும்பி பார்த்தா இந்த பக்கம் மட்டன் ஒரு 10 kg பக்கம் நல்லா அழகாக கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது நல்லா எலும்பு இருந்தது. அதை வில்லேஜ் ஸ்டைலில் அப்படியே அறுவல் மனையில் அறுத்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வில்லேஜுக்கு போனால் தான் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். ஏன்னா இங்கே நம்ம வில்லேஜ் சிட்டிக்குள்ளனா அப்படியே அந்த வெட்டுக்கத்தி வச்சு வெட்டிடுவாங்க. சிக்கன் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும்போது மட்டனும் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் எலும்பு இருந்தது பாருங்கள். எலும்பு எடுத்து அந்த சின்னதாக ஒரு கத்தி எடுத்து வெட்டினாங்க பாருங்கள். அடடடா, ஐ எம் வெயிட்டிங்கிற ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டது. நமக்கு சில ரைஸ் ரெடி ஆகிட்டு இருந்தது. ஒரு 10 kg போடக்கூடிய ரைஸில் ரைஸ் நல்லா பதமாக வேக வச்சுட்டாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடை வந்து வடிக்கணும். வடிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு சாக்கில் தான் வடிப்பாங்க. நல்லா ஒரு கயிறு எடுத்து கட்டி நல்லா சாக்கு எடுத்து வடித்து விட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மட்டனுக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க. என்ன மசால் போடுறாங்க, அது என்ன மசால்னு தெரியல. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போடுறாங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கலராக வந்துருச்சு அந்த மசால் பார்க்கும்போதே வேறு லெவலில் இருந்தது. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா முட்டை ஒரு 100 முட்டை வேவிச்சிட்டாங்க. வேவிச்சு அதை உரிக்கிறதுக்கு ஒரு டீம் ரெடி ஆகிடுச்சு. மட்டன் பாருங்கள் அப்படி கலராக இருக்குது. அதை எடுத்து கொட்டி பொறுமையாக கிண்டுறாங்க. பொறுமையாக கிண்டி அது கிட்டத்தட்ட மட்டன் இல்லையா, ரொம்ப நேரம் வேகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். இதில் வேறு நம்ம சூப்பு வேறு குடிக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம வேறு வெயிட்டிங் இருக்குது. நல்லா வேந்துச்சு. தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றினா தான் நல்லா மட்டன் வேகும். ஆக்சுவலாக இது குக்கிங் வீடியோ இல்லைன்னா அதை பற்றிலாம் சொல்லலாம். என்ன போட்டாங்க, எது போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். ஸோ இது வேணான்னு சொல்லிட்டு தான் விட்டாச்சு. அடுத்தது நல்லா வேந்துருச்சு. வேந்தவுடனே நமக்கு அந்த சூப் அதில் வந்துடும். அப்படி சின்னதாக ஒரு குண்டை எடுத்துகிட்டு வந்து சூப் எடுத்து ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு போய் நல்லா பொறுமையாக சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. குடிக்கும்போது நல்லா சூடாக குடித்தா அது இந்த மாதிரி எடுத்து ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்து சாப்பிடும்போது அது வந்து அனுபவங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ மட்டும் தான் கிடைக்கும். உங்களுக்கும் கிடைச்சா பயன்படுத்திக்கோங்க மறக்காமல். மட்டன் வேந்துருச்சான்னு பார்க்குறாங்க. நல்லா வேந்துருச்சு. அடுத்தது வந்து மெயினான ஒர்க் என்னென்னா, மட்டனையுமே வந்து நம்ம வறுவல் மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான அடுத்த வேலையும் பார்க்குறாங்க. இந்த மசால் எதுக்கு அப்படின்னா, மட்டனை தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. பிரித்து வச்சுட்டு மறுபடியும் இந்த வறுவலுக்கு உண்டான ஏற்பாடு நடக்குது. பெப்பரெல்லாம் போடுறாங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் போல். சாப்பிட்டு தான் பார்க்கணும். மசாலா நல்லா வெந்துருச்சுங்க. முட்டை உடுத்து கொட்டுங்கடா கறியை அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே மட்டன் அள்ளி கொட்டினாங்க. பொறுமையாக கிண்டுன்னு கிண்டி அது அப்படியே கலர் வந்தது. அப்படியே மணமும் இருந்தது. சூப்பர். ஐ திங்க் குக்கிங்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதில் அப்படியே கொஞ்சம் இந்த கொத்தமல்லி தழை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எப்போ பந்தி போடணும் தானே பார்த்துட்ருக்குறோம். நம்ம வேலையாகணும் இல்லையா. ஆனால் ரொம்ப பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பொறுமையாக இருக்கோம்ல, அதுதான்.
பரவாயில்ல, பந்தியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பந்தியை ஸ்டார்ட் பண்ணோடனே பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நமக்கு இலை வந்துடுச்சு, தண்ணி தெளிச்சிட்டாங்க, தொடச்சிட்டேன். கொஞ்சமாக சாப்பாடு, கொஞ்சோண்டு சிக்கன் வச்சாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மட்டன் இல்லை, குழம்பு ஊற்றிட்டு தான் மட்டன் வச்சாங்க போல், மறந்துட்டேன். மட்டன், இந்த கேப்பில் முட்டை வேறு வச்சுட்டாங்க. நல்லா வெளியில் உட்காந்தாங்க சாப்பிட்டோம், காத்தோட்டமாக நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. வில்லேஜ் ஸ்டைலில் குக்கிங் ஆல்சோ, சிட்டிங் ஆல்சோ சூப்பர். சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அழகான சாப்பாடு, அற்புதமான கறி விருந்து சாப்பாடு, காது குத்து சாப்பாடு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போங்க. ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த தருணத்தை ஒரு ஃப்யூச்சரில் அதை பற்றி பேசும்போது நல்ல அனுபவங்களை சேர்த்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.